பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தஹஜத்துடைய நேரத்தில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான அமல்களை தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தஹஜத்துடைய நேரத்தில் அமல் செய்யணும்னு தெரியும், ஆனால் என்ன அமல் செய்யணும்னு தெரியாது. என்ன திக்ரு ஓதணும், என்ன துவா ஓதணும், என்ன சூறா ஓதணும், என்ன இஸ்மு ஓதணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு இது ஒரு தொகுப்பாக கொடுக்குறேன். இது என்ன பண்ணுங்க, ஒரு பேக் மாதிரி, இது ஒரு ஃபுல் பேக்கி நீங்கள் ஓதிருங்க. இது ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா தஹஜத்துடைய நேரத்தில் மோஸ்ட்லி இதை ஓதிடுவேன். சஹர் சமயத்தில் கொஞ்சம் டைம் இருக்காது, சமைக்கிறதுக்காக போனோம், நம்ம டக்குன்னு எந்திரிச்சு தஹஜத் தொழுதுனுமே சமைக்க போயிடுவோம், இல்லை சாப்பிட்றதுக்காக போயிடுவோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்சு டைம் இருக்கும்போது கூட நம்ம ஓதிக்கலாம். இது தஹஜத்துடைய நேரத்தில் கடைசிக்கு முடியாட்டினா ஃபஜ்ருடைய நேரத்துலையாவது நீங்கள் ஓதுங்க. இந்த காலை நேரத்தில் இது ஓதுவது நாள் முழுவதும் ஏராளமான பலன் தரும். ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் சாதாரணமாலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஆயுளில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுள் காலத்துலேயே முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த நாள் நல்லது நடந்து நம்மளுடைய வாழ்க்கையவே திருப்பி போடலாம். எவ்வளவோ பெரிய நல்லது நடக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு நாளில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி எவ்வளவோ பேர் வழி கட்டுறதுக்கு கூட ஒரு நாள் தான் காரணமாக இருந்திருக்கும். அப்போ ஒரு நாளே என்னவா இருக்குது, முக்கியமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில், தீனுடைய விஷயத்துலையும் துனியாவுடைய விஷயத்துலையும். இதை ஓதுங்க, அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ திருப்தியாக, பிடிச்சதாக நடக்கும். நல்ல வருமானம் இருக்கும், எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனான திக்ரு, துவா, சூரா, இஸ்முதா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம திக்ருலேருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன திக்ருன்னு பார்க்கும்போது முதல்ல எடுத்துனுமே நீங்கள் 4ஆம் கலிமாவை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. சுபஹானல்லாஹ். நபி அவர்கள் இதை சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் ஓதுனாங்க. இன்னும் இதை ஓதுபவர்களுக்கு நாள் முழுவதும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும், பிடிச்சது மட்டுமே நடக்கும்னு சொன்னாங்க. அந்த கலிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லாஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கலிமா. இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன ஓதுறேன்னா, இது நீங்கள் சேர்த்தியும் ஓதலாம், பிரிச்சு ஓதலாம். மொத்தமாக 5 திக்ரு இதில் இருக்கும். சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இதில் இருக்கிற 5மே 5 திக்ரு தனித்தனியாக ஓதலாம். சுபஹான் அல்லா தனியாக ஓதி, அல்ஹம்துலில்லா தனியாக ஓதி, அல்லாஹ் அக்பர் தனியாக ஓதி, அந்த மாதிரி தனியாக ஓதலாம். இல்லை நான் ஒட்டுக்கா ஓதுறேன்னா ஒட்டுக்கா நீங்கள் சேர்த்தி ஓதலாம். நமக்கு 3ஆம் கலிமாவே ஒட்டுக்கா தான் வரும். அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஓதிக்கோங்க. 10 முறை ஓதுங்க. தனியாக ஓதினாலும் சரி, சேர்த்தி ஓதினாலும் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சலவாத்தை 10 முறை ஓதுங்க. எந்த சலவாத்து வேணா ஓதலாம், ஏதாவது ஒரு சலவாத்தை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது இப்போ நம்ம திக்ரு முடிச்சிட்டோம், சலவாத்தும் சொல்லிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிடலாம், அப்படியே இஸ்முக்கு போயிடலாம். இஸ்முல என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை குறைஞ்சது 10 முறை ஓதிக்குங்க. நம்ம இதில் சொல்லக்கூடிய இதெல்லாம் 10 முறை ஓதுறது சிறப்பாக இருக்கும். அதிகமாக உங்களால் ஓத முடிஞ்சால் 100 முறை ஓதலாம். அதாவது திக்ருகளையும் அதுக்கப்புறம் இஸ்முகளையும் மட்டும் நான் சொல்கிறேன். சூறாக்கள்லாம் கம்மியாக ஓதனா போதும். திக்ருகள் இஸ்முகள் முடிஞ்சால் 100 முறை ஓதுங்க, ஆனால் கண்டிப்பாக 10 முறை ஓதிடுங்க. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இஸ்முகளில் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத ஓதிக்கொள்ளுங்க. இது அல்லாஹ்வை கிருபையானவர்கள்லாம் மாபெரும் கிருபையானவன் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் 3 தடவை சொன்னாவே உங்களுடைய துவா கபுலாக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. இஸ்மே அகலம் இதில் இருக்குது. அடுத்தது அல்லாஹு முஸ்தஹானும் அப்படின்னா அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன் நம்ம சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நரகவாசி இதை ஓதி சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான துவா திக்ருன்னு சொல்லலாம். அதனால் அல்லாஹுடைய இஸ்மிலேயே சிறந்த ஒரு இஸ்மு அல்லாஹு முஸ்தஹானும். அதுவும் 99 இஸ்முகள் எடுத்திங்கன்னா அதில் இது வராது. அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா, இது தனி ஒரு இஸ்முன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இது சிறப்புக்குரிய இஸ்மு. அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்று தரும். உங்களுக்கு நாள் முழுவதும் ரொம்ப ஒரு அடுத்தடுத்து அல்லாஹ்விடத்துலேருந்து ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹு முஸ்தஹானும். அடுத்தது இப்போ இது முடிச்சதுக்கு பிறகு இப்போ சூறாவுக்கும் ஆயத்துக்கும் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆயத்து பார்க்கலாம். ஆயத்தில் குர்ஷி ஒரு தடவை ஓதுனா போதும். அடுத்தது ஆமன ரசூலு ஒரு தடவை ஓதுனா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூறாக்கள். ஃபாத்திஹா சூரா 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஃபாத்திஹா சூரா 3 முறை, அதாவது அல்கம் சூரா. அதுக்கப்புறம் 3 குல் சூராஸையும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கௌசர் சூரா, இன்னாத்தினா கல் கௌசர் அந்த சூரா. அதுக்கப்புறம் இதாஜாஹா நஸ்ருல்லாஹி, நஸ்ரு சூரா இருக்குல்ல, அந்த நஸ்ரு சூரா இது எல்லாத்தையுமே 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அப்போ சூறாக்களை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியாக அஸ்தோஃபுல்லா 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா
முடிஞ்சால் முழுசாக ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா முழுவதிலுமே நம்ம வந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம பயன்பெறக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதுனால அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, சொன்ன எண்ணிக்கையில் ஓதிக்கோங்க. எல்லாமே வந்து 10 முறை ஓதுங்க. சூறாக்கள் 3 முறை ஓதுங்க. முடிஞ்சால் திக்ரு மட்டும் அல்லாஹுடைய இஸ்மோட சேர்த்து டைம் இருந்தால் 100 முறை ஓதலாம். ஆனால் 10 முறை ஓதுனாவே உங்களுக்கு பெரும் பலன் கிடைக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு துவா செய்யுங்க. ரொம்பலாம் டைம் ஆகாது, ஒரு 4-5 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 நிமிஷத்தில் முடிச்சு விட்றலாம். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணி